பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 Thessalonians chapter 4 verse 12. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். Make it your goal to live a quiet life, mind your own business and work with your hands, just as we told you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 3 காரியங்களை இங்கே தெசலோனிக்க சபைக்கு பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Goal to live a quiet life, mind your own business and work with your own hands. இது 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவர் சொல்கிறார் அங்கே. அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறார். உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். இது அநேகருக்கு இந்த நாட்களில் இல்லாத ஒரு காரியம். அவங்கவுங்க வேலையை செய்யணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறார். ஆனால் அதை நம்ம அநேக முறை நம்ம செய்கிறது கிடையாது. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனால் அதிகம் பேர் பார்த்திங்கன்னா வீட்லையா இருக்கட்டும், சர்ச்லையா இருக்கட்டும், வேலை ஸ்தலத்தில், இல்லை எங்கள் சொசைட்டியில் கூட பார்த்திங்கன்னா வேண்டாத காரியங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது அடுத்தவங்க பிஸ்னஸில் தான் இவங்க டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஈவன் நம்ம நியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா கூட பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் அவனை பற்றி பேசுகிறது, இவனை பற்றி பேசுகிறது தான் இருக்குமோ ஒழிய அவன் என்ன செஞ்சான் அவனை பற்றி பேச மாட்டாங்க. அதுதான். ஸோ அதுதான் இங்கே ஒரு நல்ல ஆலோசனையாக சொல்கிறாரு. உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ குவைட் லைஃப், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ங்கிறாரு இவர். உங்களுக்கு நல்ல அமைதலாக இருக்கணும், பீஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், உன் பிஸ்னஸை மட்டும் பண்ணணும். இப்போ நம்மவே ஜெபிச்சோம் பாருங்கள், இஸ்ரேல், காசா, உக்ரைன், ரஷ்யா, அவங்களுக்குலாம் என்ன பாருங்கள், அவன் நாட்டை பார்த்துக்கிட்டு இல்லை. இப்போ உக்ரைன் இருக்காங்க, நம்ம நாட்டை பார்ப்போம், நம்ம ஜனங்களை பார்ப்போம், நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வோம், அப்படி இருக்கிறதில்ல. ரஷ்யா அதே போல், இஸ்ரேலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அடுத்த நாட்டில் தலையை வைக்கிறது, அவங்க பார்டருக்கு போகிறது, இது அவங்க பார்டரில் நுழைஞ்சி அட்டாக் பண்ணுறது, தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பண்ணுறது. இதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சமாதானம் கெட்டு போகுது. அப்போ சமாதானம் வேண்டும்னா ஃபேமிலியிலையா இருக்கட்டும், வெளியில் சொசைட்டிலையா இருக்கட்டும், சர்ச்சிலையா இருக்கட்டும், நம்ம நம்ம வேலையை செஞ்சால் போதும், மற்றவங்க வேலையில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாரு. இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ குவைட் லைஃப், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நான் 3 ஒரு உதாரணத்தை இதற்கு நான் சொல்லி நான் உங்களுக்கு காட்ட வேதத்திலிருந்து ஆசைப்படுறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் நம்ம வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேரபிள் அங்கே சொல்லப்படுகிறது. திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு ஆட்களை அந்த எஜமான் ஹையர் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ காலையில் போய் எடுக்கிறாரு, அப்புறம் 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, 11ஆவது மணி, அப்புறம் ஈவினிங் வரைக்கும் கூட என்ன பண்ணுறாரு, he was hiring people, servants for his vineyards. அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு அவர் ஹையர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அங்கே. அப்போது காலையில் அவர் வேலையாளுக்களை அழைக்கும் பொழுது ஒரு தினாரேஸ், ஒரு பணத்துக்கு அவரை வேலைக்கு அமர்த்துறதை பார்க்குறோம். வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அவர் இது போல் கூலியை நியமித்து அவங்கள வேலை செய்யும்படிக்கு அவர் சொல்லுகிறார். சாயந்தரம் ஆகுது. சாயந்தரம் வரக்குள்ள அவர் எல்லாருக்கும் ஃபஸ்ட் லாஸ்ட்டில் வந்தவங்களுக்கு முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த வேஜஸ், பெய்ட் த வேஜ், அந்த சேல்ரி கொடுக்குறாரு. அவங்களுக்கு பார்த்தா ஒரு தினாரஸ் கொடுக்குறாரு, ஒரு பணத்தை கொடுக்குறாரு. அப்போ காலையில் அவங்க நினைக்கிறாங்க, ஓகே நமக்கெல்லாம் அப்போ டபுள் ட்ரிபிளாக கிடைக்கும், ஏன்னா நம்ம காலையிலேருந்து வேலை செய்கிறோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு பணம் தான் கொடுக்குறாரு. அப்போ தான் அந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அதில் அப்போ காலையில் வந்தவங்க அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் காலையிலேருந்து வேலை செய்கிறோம், இவங்கெல்லாம் இப்போ தானே வந்தாங்க, 2 பேருக்கும் ஒரே சம்பளமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் அவங்களுக்கு பதில் சொல்கிறார். 13ஆம் வசனம் 14, 15 நான் வாசிக்கிறேன். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இது
இந்த எஜமான் வந்து அந்த முறுமுறுத்த ஒரு வேலைக்காரன்லாம் ஒருத்தனுக்கு பதில் சொல்கிறதாக பார்க்குறோம். என்னுடைய இஷ்டம் அப்படிங்கிறாரு. நீ வந்து ஒரு பணத்துக்கு தானே நீ அக்செப்ட் பண்ணி வந்த, அதை வாங்கிக்கிட்டு போ. லேட்டாக வந்தவனுக்கு நான் ஒரு பணமும் கொடுப்பேன், எது வேணால் செய்வேன், அது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிரம்பிளிங் ஆன் அதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், அதாவது முறுமுறுக்கிறது, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது முறுமுறுப்பு உண்டாகிறது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது வேண்டாத வேலை. அதை தான் இவர் சொல்கிறார். எஜமான் என்ன சொல்கிறார்? மைண்ட் யுவர் பிஸ்னஸ், உன் வேலையை பாரு. நீ வந்து வேலை செஞ்சியா, ஒரு பணத்துக்கு தானே உனக்கு சம்மதிச்சேன், ஒரு பணம் உனக்கு கொடுத்துட்டல, வாங்கிக்கிட்டு நீ போயிட்டே இரு. அடுத்தவனுக்கு என்ன கொடுக்குறங்கிறது என்னுடைய இஷ்டம்னு சொல்கிறத பார்க்குறோம். இது வந்து சாதாரணமாக நம்ம பார்க்க முடியும். ஈவன் வேலை ஸ்தலத்தில் கூட பார்க்குறீங்கன்னா 2 பேர் வேலைக்கு ஒன்றா சேருவாங்க. ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வரும், இன்னொருத்தருக்கு ப்ரொமோஷன் வராது. வராத ஆள் வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவார். நானும் அவனும் ஒன்றா தானே சேர்ந்தோம், எனக்கு ஏன் இன்க்ரிமெண்ட் போடலை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும். ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு இங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கிரம்பிளிங் ஆன் அதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நாம் முறுமுறுக்கிறது, இல்லாட்டி இது பொறாமையால் வர்றது தான். ஈவன் சபையிலெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியும். யாராகிலும் ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க, உடனே ஒரு சுகமாயிடுது, இல்லை ஒரு பிசாசே ஓடி போச்சுன்னா, பாரு நான் இவ்வளோ நாள் இருக்கேன் எனக்கு செய்யலை. இப்போ ஈவன் வந்து ஒரு முன்னாடி வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் சிஸ்டர், இல்லை நீங்கள் வந்து ப்ரீச் பண்ணுங்கன்னா கூட அதில் கூட நம்ம சபையை பற்றி சொல்லலை, ஜென்ரலாக வரலாம். அதுபோல் வரக்கூடாதுன்னு இங்கே நமக்கு கற்றுத்தருகிறது. கிரம்பிளிங் ஆன் அதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நாம் என்ன பண்ணணும்னா சந்தோஷப்படணும். சந்தோஷப்படலனாலும் பரவாயில்ல, முறுமுறுக்காமல் இருக்கணும். நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கணும். சரி, நமக்கு என்ன இருக்குது, வாட் த ஸ்கில்ஸ் வி ஹேவ். ஈவன் நான் யங் பீப்புளுக்கு ஐ எம் டெல்லிங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, அடுத்தவங்கள பார்த்து நம்ம அவங்கள போல் செய்யணும், இவங்கள போல் செய்யணும், அது போலெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அது வந்து இல்லை, ஆண்டவருடைய சித்தமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுக்கப்படுது. ஈவன் ஆவியின் வரங்களை கூட நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆவியானவர் அவனுடைய தேவைகளுக்கு தகுந்த பாரு அந்த வரங்களை கொடுக்கறதா வேதம் சொல்லுது. எல்லாருக்கும் எல்லா வரங்களும் கொடுக்கப்படுறதில்லைன்னு பவுல் சொல்கிறார். எனவே நாம் வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு, what skills we are having, what talents we are having, we have to use it for the glory of God. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, ஏன் இவங்கள மட்டும் இது பண்ணிட்டாங்க, ஏன் ஆண்டவர் அவங்கள மட்டும் செஞ்சிட்டார், அது போல் நம்ம செய்யக்கூடாது. அது வந்து நம்முடைய வேலையே இல்லை. ரெண்டாவதாக பார்க்கலாம், இன்னொரு இடத்துல இதே போல் ஆண்டவர் சொல்கிறதை பார்க்குறோம். மார்க் 9ஆம் அதிகாரம் 38லேருந்து 40 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மார்க் சாப்டர் 9 verses 38 to 40. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். இங்கே வந்து யோவான் அவருடைய சீஷர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம குரூப்பில் இல்லை, அவன் வந்து டிசைபிள்ஸ் இல்லை, சீஷர் இல்லை, ஆனால் அவன் வந்து உங்களுடைய பேரை சொல்லி பிசாசுகளை துரத்துறான், நாங்கள் அவனை தடுத்தோம் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆனால் அதுக்கு சொல்கிறார், ஏன் அப்படி தடுக்கிற, he is doing good works in my name, ஏன் அதை போய் நீ தடுக்கிற அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்னென்னா ஸ்டாப்பிங் அதர்ஸ் ஒர்க்ஸ், மற்றவங்க செய்கிற வேலையை தடுக்கிறது. அதாவது தானும் செய்கிறதில்ல, அடுத்த ஆளையும் செய்ய விடுறதில்ல. இது ஒரு குரூப் இருக்காங்க, வேண்டாத காரியங்கள் பண்ணிக்கிட்டு தானும் செய்ய மாட்டாங்க, அடுத்த ஆளையும் செய்யக்கூடாதுன்னுடுவாங்க. இது வந்து நமக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் தெரிஞ்ச பகுதி தான், உங்களுக்கு புரியும். இது போல் யாராவது செய்தீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு சேஞ்ச் இட். அடுத்தவங்க நல்ல வேலை பண்ணுறாங்கன்னா விட்டுறணும், அதை போய் நம்ம தடுக்கிறது இல்லை. அதுதான் ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறார். எனக்கு இந்த நேரத்தில் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. நான் சின்ன வயசு ஸ்கூல் ஸ்டடீஸ் பண்ணும்பொழுது நான், எங்கள் ஃபாதர் மற்றவங்கெல்லாம் அந்த ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு வில்லேஜுக்கெல்லாம் போவோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி போல் போவோம். அதுபோல் ஒரு முறை நாங்கள் போயிருக்கோம். அங்கே போயிட்டு பாட்டு பாடிட்டு ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது ஒருத்தர் வந்து எங்களை வந்து எங்கள் அப்பாட்ட வந்து பேசினார். ஒருத்தர் வெளியில் ஒரு வீட்டிலேருந்து வந்து பேசினார். அவர் பேசின பிறகு எங்கள் அப்பா சொன்னார், சரி வாங்க நம்மெல்லாம் போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம் போதும் அப்படின்ட்டு. நாங்கள் போயிட்டு ஒரு பாட்டு தான் பாடினோம், 2 பாட்டு பாடினோம், வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நான் எங்கள் அப்பாவை கேட்டேன், ஏனப்பா என்னாச்சு, நம்ம போனோம் ஒன்றுமே செய்யலையே. யூஸ்வலாக நாங்கள் போனால் பாட்டு பாடுவோம், ஜனங்க வருவாங்க,
அப்புறம் எங்கள் அப்பா பைபிள் படிச்சுட்டு செய்தி கொடுப்பாரு. அப்புறம் பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படி தான் நாங்கள் வருவோம். ஆனால் அன்னைக்கு அப்படி செய்யலை. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா சொன்னார், இல்லை அவர் வந்து ஊழியக்காரரா, அவர் அந்த ஏரியாவில் ஊழியம் செய்கிறாரு. இந்த ஏரியாவுக்குள்ளே ஏன் இங்கே வந்து நான் இருக்கிற ஏரியாவில் ஊழியம் பண்ணுறீங்க, நீங்கள் வேறு எங்கேயாவது போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னு. ஆனால் அந்த ஊரில் ஒன்றும் பெரிய ரட்சிப்பு இருந்த மாதிரி தெரியல, பெரிய சர்ச் எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்போது பாருங்களேன், இது போல் காரியங்கள் ஏன் ஏரியா, ஏன் ஆத்துமாக்கள், இன்றைக்கும் அநேகர் அப்படி சொல்கிறத நான் டிவிலெல்லாம் பார்க்குறேன். என்னுடைய ஆத்துமாக்களை அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். வேதம் சொல்லுது ஆத்துமாக்கள் வந்து கர்த்தருடையது, இயேசு கிறிஸ்துவினுடையது. அதை பார்க்கறதுக்கு மேய்ப்பர்களை ஏற்படுத்தியிருக்கார் ஆண்டவர், சபைகளை வைத்திருக்கிறார். அவ்வளோதான். யார் வேணால் எங்கே வேணால் போய் ஒரு சுவிசேஷம் சொல்கிறது வந்து தப்பு கிடையாது. அது வந்து நல்ல ஒரு ஒர்க், இட்ஸ் அ குட் ஒர்க் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். எனவே அந்த அந்த இன்சிடெண்ட்டை நான் அதுதான் பார்க்குறேன். இங்கே அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை தடுக்க வேண்டாங்கிறாரு. தடுக்க வேண்டாம். somebody does good work, don't stop him, don't stop her. அது வந்து நம்ம பிஸ்னஸ் இல்லை, தட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ். நம்ம வேலை என்னென்னா, நம்ம வி ஹாவ் டு டூ குட் ஒர்க்ஸ். நம்ம நல்ல காரியங்களை செய்வோம், வீட்டில் செய்வோம், வேலையில் செய்வோம், சர்ச்சில் பண்ணுவோம். நம்மளா வாலண்டரியாக வி கேன் டூ குட் ஒர்க்ஸ் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். அது வந்து ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மற்றவங்க செய்கிற காரியங்களை நம்ம தடுக்கிறது நம்ம வேலை கிடையாது. அது வந்து தட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ். மூன்றாவதாக யோவான் 21 அதிகாரம் 15 22 வரைக்கும் இட்ஸ் அ வெரி ஃபெமிலியர் போர்ஷன். திபேரியா கடற்கரையில் பேதுருவும் சீஷர்களும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. அங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அங்கே காலையில் வர்றதை நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் தான் ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு 3 முறை கேட்கிறாரு. அந்த காரியம் வருவார். அந்த டைமில் தான் வந்து பேதுருவனுடைய கடைசி கால ஊழியத்தை குறித்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார் ஆண்டவர். அப்போ அவர் பேதுரு சும்மா இருக்க மாட்டார். 20ஆம் வசனம் 21 22 நான் வாசிக்கிறேன். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். பேதுருடைய கடைசி கால ஊழியம் அது வந்து பாடுகள் நிறைந்ததாக இருக்கும், உனக்கு மரணம் நடக்கும், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்க அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை பார்க்குறோம். பேதுருக்கு உடனே என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இவனை பற்றி என்ன அப்படின்னுட்டு உடனே யோவானை குறித்து கேட்கிறதை பார்க்குறோம். அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டா அது மட்டும் இருக்கட்டும், இவன் காரியம் அவனை பற்றி நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு இங்கே சொல்கிறத பார்க்குறோம். சேம் திங், மைண்ட் யுவர் பிஸ்னஸ் தான் இதுவும். பேதுருவை பற்றி ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்காரோ அதை சொல்கிறார். யோவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். இது வந்து ரொம்ப ரொம்ப சகஜமாக இருக்கும். எனக்கு இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஃபனி இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் பொழுது கரண்ட் ஏதாவது போயிடுச்சுன்னா உடனே பக்கத்தில் கரண்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். கரண்ட் அவங்களுக்கும் இல்லைன்னா அப்பாடா சரி எல்லாருக்கும் இல்லையா, அப்போ அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு. அது வந்து சரி, அது இப்படி இல்லை, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு அந்த எண்ணத்தில் இல்லை. ஆனால் என்னன்னா எல்லாருக்கும் போயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து கரண்ட்டை கொண்டு வந்துடுவாங்க, நம்ம அமைதியாக இருக்கலாம். நமக்கு மட்டும் போச்சுன்னா கஷ்டம், நம்ம யாராவது தேடணும் போடணும். இதுதான். ஸோ இந்த ஆட்டிடியூடு அது கரெக்ட் இல்லைன்னு தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. தவர் உன் வேலையை மட்டும் பாரு, நான் உன்னை பற்றி சொன்னேன்னா அதோட இரு, நீ எதுக்கு யோவானை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்கிறார். இந்த காரியங்கள்லாம் கூட நிறையா நமக்கு நடக்கும். இதுக்கு பேர் என்னென்னா காசிப்பிங் ஆன் அதர்ஸ் மேட்டர்ஸ். அடுத்தவங்களை பற்றி, சிஸ்டர் அப்படி சிஸ்டர் ஆமாம் சும்மா நடக்குமா, நெருப்பு இல்லாமல் புகையுமா, இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறது காசிப்பிங், வெட்டி பேச்சுன்னு நான் காசிப்பிங்க்கு என்ன மீனிங்னு பார்த்தா அது வெட்டி பேச்சுன்னு சொல்லுது. புறங்கூறுதல்னு இருக்குது, ஆனால் வெட்டி பேச்சுன்னே ஒரு டிரான்ஸ்லேஷன் கூகுளில் போடுறாங்க. அப்போ பாருங்கள், இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசக்கூடாது. தட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு டாப்பிக்காக இருந்திருக்கலாம், ஆனால் இது ஒரு முக்கியமான வேலை. நம்ம சமாதானமாக இருக்கணுமா, வீட்டில் கூட சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைகளோடு இருக்கலாம், நம்ம என்ன பண்ணுறோம் காரியங்களை, அது ரொம்ப முக்கியம். இஃப் யூ வாண்ட் அ பீஸ்ஃபுல் லைஃப், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்.
டோன்ட் கிரம்பிள் ஆன் அதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது முறுமுறுக்கிறது ஆண்டவர் விரும்புறதில்ல. ஸ்டாப்பிங் அதர்ஸ் ஒர்க்ஸ். மற்றவங்க நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அதை போய் தடுக்கிறது. ஏன் எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் பண்ண மாட்டோமா, நீ தான் இது பண்ணணுமா, போய் உட்காரு பேசாமல், பெரியவங்க போல் நடக்காத, இப்படிலாம் பண்ணுறது, சப்ரஸ் பண்ணுறது மற்றவங்க நல்ல காரியங்களை செய்யும் பொழுது. தேர்டாக பார்க்குறோம் காசிப்பிங் அதர்ஸ் மேட்டர்ஸ். வெட்டி பேச்சு பேசுறது, மற்றவங்க சொந்த கதைங்க, பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறது. அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க வீட்டில் இப்படி பிரச்சனையா, ஆமாம் 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 அவ சொன்னா, இவன் சொன்னான். ஸ்டாப் ஆல் தோஸ் திங்ஸ். இதெல்லாம் அன்னெசரி பிஸ்னஸ். நாம் நம்முடைய காரியங்களை மாத்திரம் செய்யும் பொழுது, அதுதான் தெசலோனிக்கேயரில் பார்க்குறோம். உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூட சமாதானமாக இருப்பாங்க. சபையில் சமாதானம் காணப்படும், நாடுகளில் சமாதானம் காணப்படும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.